ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, FIFA வேர்ல்ட் கப் ஃபுட்பால் தானே. நேற்று நைட் யாரெல்லாம் ஃபுட்பால் 10:30க்கு பார்த்தீங்க. இன்றைக்கி ஸ்கூல் இருக்குன்றதுனால நான் பார்க்கல, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த ஃபுட்பாலை பற்றி தான் ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். என்ன பாட்டுன்னு பார்க்கலாமா? ஓ டுடேஸ் டான்ஸ். வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஓ பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் வாழ்க்கை மாறிடுமே. இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் வாழ்க்கை மாறிடுமே. பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஓ பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நம்ம எதை கூட விளையாடக்கூடாது, பாவத்து கூட விளையாடக்கூடாது. என்னென்னலாம் விளையாடலான்னு பார்த்தோம். கிரிக்கெட் விளாட்லாம், ஃபுட்பால் விளாட்லாம், வாலிபால் விளாட்லாம். ஆனால் நம்ம பாவத்தோடு மட்டும் விளையாடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பாவத்துக்குள்ளே போயிட்டோன்னா நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். பைபிளில் என்ன வசனம் போட்டிருக்கு? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு இருக்குது. ஸோ நீங்களும் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு வேளை ஏசப்பாவை விட்டு தூரம் போயிருந்தீங்கன்னா, பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல், ஒரு வேளை சினிமா பாட்டு கெட்ட வார்த்தை பேசி மற்றவங்கள அடித்து இது மாதிரிலாம் நீங்கள் பாவம் செய்திருந்தீங்கன்னா, இன்னைக்கே ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏசப்பா கிட்ட இரக்கம் பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அப்போதான் உங்களோட பாவமும் ஈஸியாக கரையும். அப்போ நம்மளால் என்ன தெரியுமா பண்ண முடியும்? கேம்ஸில் மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அச்சீவ் பண்ணலாம், ஓகேவா? இன்னைக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலோ நீங்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டையோ வசனத்தையும் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் அடைய நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோடு சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் உங்கள் ஜிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.